அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 29 என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோன்னா வழக்கமான டிஸ்கிளைமர். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல். அது இன்றைய தகவல். சில தகவல்கள் இருக்கலாம், கிராஸ் வெரிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. செபி ஷேர்ஸ் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஷேர்ஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு, டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ், அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். மார்க்கெட் கண்டிஷனை பார்த்தோன்னா இன்றைக்கி எஃப்ஐஎஸ் 2385 கோடிக்கு ஓவராலாக பை பண்ணியிருக்காங்க. டிஐசி 1369 கோடிக்கு ஓவராலாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் டிஐசி ரெண்டு பேருமே சேர்ந்து இன்றைக்கி பை பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 726 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 327 கோடி ப்ராஃபிட்டு. இயர்னியில் சேல்ஸ் 17%, நெட் ப்ராஃபிட் 17% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ். ஐஏஎஃப்எல் கேபிட்டல் லிமிடெட் 230 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 128 கோடி ப்ராஃபிட்டு. யூனியனில் சேல்ஸ் 22% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 29% டவுன் ஆயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டு சேல்ஸ் ரெண்டுமே டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா டவுன் தான். ஒரு கம்பெனி 128 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இந்த டவுனு, மற்றபடி கம்பெனி ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கரண்ட் ப்ரைஸ் 526, 123 கோடி ப்ராஃபிட்டு. யூனியனில் சேல்ஸ் உயர்ந்திருக்கு 8%, பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 62% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஒரு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. அதேமாதிரி கிராஸ் என்பிஏ 2.80 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 2.71 குறைச்சிருக்காங்க. நெட் என்பியில் எந்த மாற்றமும் இல்லை, 0.94 இருக்குது. போன குவார்ட்டர்லையும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸில். அடுத்து பார்க்குறது ஃபெட் பேங்க் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 89 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 71 கோடி ப்ராஃபிட்டு. யூனியனில் சேல்ஸ் 28% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 6% உயர்ந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக ஃபெட் பேங்க் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரீஜென்சி ஃபின்கார்ப் லிமிடெட் 29 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 2,59 லட்சம் ப்ராஃபிட்டு. யூனியனில் சேல்ஸ் 90% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 245% உயர்ந்திருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அதர் இன்கமில் 1 கோடியே என்னமோ வந்திருக்கு. ஸோ அதையும் சேர்த்து பார்க்கும்போது அந்த ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டில் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு அந்த அதர் இன்கம் சேர்த்து பார்க்கும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1270 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 85 கோடி ப்ராஃபிட்டு. யூனியனில் 24% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 24% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 14% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க கேஃபின் டெக்னாலஜிஸ். 7.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 6%. செக்டார் வந்து டெபாசிட் கிளியரிங் ஹவுஸாக இருக்காங்க கேஃபின் டெக்னாலஜிஸ். அம்புஜா சிமெண்ட்ஸ் லிமிடெட் 534 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 1282 கோடி ப்ராஃபிட்டு. யூனியனில் சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 16% வீழ்ச்சி அடைந்திருக்கு. ஸோ சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு, அந்த ஒரு காரணமும் இருக்குது. ஸோ ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் டவுனாக இருக்குது. 2 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 4%. செக்டார் வந்து சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ட்ரெண்ட் லிமிடெட் 5380 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 312 கோடி ப்ராஃபிட்டு. யூனியனில் சேல்ஸ் 28% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 56% டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அதர் இன்கமில் உள்ள வேரியேஷன் தான். அதர் இன்கமில் 695 கோடி போன வருஷம் வந்திருக்கு, அந்த இந்த வாட்டி வரல. ஸோ அதனால தான் இந்த டவுனு. மற்றபடி ரிசல்ட்டு நம்ம நெட் ப்ராஃபிட்டை பார்த்த வரைக்கும் டவுனாக தான் இருக்குது ரிசல்ட்டு. அதேமாதிரி 5 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். செக்டார் வந்து ஸ்பெஷாலிட்டி ரீட்டைலில் இருக்காங்க ட்ரெண்ட் லிமிடெட். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் பிபிசிஎல் 311 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 4392 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ப்ராஃபிட் தான். பட் போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சேல்ஸ் 5% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 8% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது யூனியனில். டிவிடெண்டாக 5 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.5%. செக்டார் வந்து ரிஃபைனரி அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க பாரத் பெட்ரோலியம். அத்திசாய் லிமிடெட் 175 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 2,36 லட்சம் ப்ராஃபிட்டு. யூனியனில் சேல்ஸ் 26% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 1 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 6%. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 3 ஜூன் 2025. செக்டார் வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க அத்திசாய். கேபிட்டல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் 294 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 34 கோடி ப்ராஃபிட்டு. யூனியனில் சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 21% இருந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு யூனியனில். டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 4 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.25%. செக்டார் வந்து அதர் பேங்க். இண்டிஜினி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 558 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 118 கோடி ப்ராஃபிட்டு. யூனியனில் சேல்ஸ் 12% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 24% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு யூனியனில் இண்டிஜின் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 2 ரூபா தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4%க்கு அதிகமாக இருக்குது. செக்டார் வந்து ஹெல்த் கேர் ரிசர்ச்சில் இருக்காங்க. இந்தியா மார்ட் இன்டர்மேஷ் லிமிடெட் 2331 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 181 கோடி ப்ராஃபிட்டு. யூனியனில் சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 82% வந்திருக்கு.
ஸோ இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. இதுக்கு அதர் இன்கமும் ஒரு காரணம். அதுமாதிரி கம்பெனி டிவிடெண்ட் தராங்க. 30 ரூபா நார்மல் டிவிடெண்டாகவும் ஸ்பெஷல் டிவிடெண்டாக 20 ரூபாயும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 ரூபா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 2.25% வருது. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6 ஜூன் 2025. செக்டர் வந்து இன்டர்நெட் கேட்டலாகில் இருக்காங்க. இந்தியா மார்ட் இன்டர்மேஷ். ஆர்பிஜி லைஃப் சயின்சஸ் லிமிடெட் 2146 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 117 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 786% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம்லேயே 115 கோடி வந்திருக்கு ஆர்பிஜி லைஃப் சயின்சஸ்க்கு. ஸோ அதனால தான் ஒரு பெரிய ரிசல்ட்டாக தெரியுது. மற்றபடி ரிசல்ட்டு நார்மலான ரிசல்ட்டாக தான் இருக்கும் இந்த அதர் இன்கம் மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 20 ரூபாயும் ஸ்பெஷல் டிவிடெண்டாக 4 ரூபாயும் 24 ரூபா டோட்டலாக தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் 1.25% வருது. செக்டர் வந்து ஃபார்மசூட்டிக்கல். பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட் 9,089 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 4,546 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 24%, நெட் ப்ராஃபிட் 19% வாங்கியிருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பஜாஜ் ஃபைனான்ஸ். அதுமாதிரி சொல்லியிருந்தாங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம், ஸ்பெஷல் டிவிடெண்டு, போனஸு, ஸ்பிட்டுன்னு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் டிவிடெண்டாக 44 ரூபாயும் ஸ்பெஷல் டிவிடெண்டாக 12 ரூபாயும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 56 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 0.5% வருது. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் டிவிடெண்ட் 44 ரூபாய்க்கான ரெக்கார்ட் டேட் வந்து 30 மே. ஸ்பெஷல் டிவிடெண்ட் 12 ரூபாய்க்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9 மே. ஸோ ஒன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 30 மே, அது வந்து 9 மே. ஸோ நல்ல ஒரு 56 ரூபா டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பஜாஜ் ஃபைனான்ஸ். அதுமாரி ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ இப்போ 2 இருக்குது, அதை 1 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்காக ஸ்ப்ளிட் ஆகும். அதுமாரி போனஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான போனஸு 4:1 போனஸு. நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஷேர் வந்து போனஸாக தருவாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக மாறும். ஸோ நல்ல ஒரு போனஸு, நல்ல ஒரு ஸ்பிட்டு, நல்ல ஒரு டிவிடெண்டு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட். இந்த போனஸே ஸ்பிட்டுக்கான ரெக்கார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணல, அது வந்து மேற்கொண்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர், முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க கம்பெனி. ஃபஸ்ட்டாக பார்க்குறது விமார்ட் ரீட்டைல் லிமிடெட் 3264 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 2 மேல மே 2ஆம் தேதி போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்டு ரிசல்ட்டு ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதோட வந்து போனஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிடெண்டு, போனஸஸ், ரிசல்ட்டு 3மே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விமார்ட் ரீட்டைல். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா லிமிடெட் 2912 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 5 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்டு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து பேசஞ்சர் கார் அண்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிளில் இருக்காங்க. 21 ரூபா 10 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. டிசிஎம் ஸ்ரீராம் லிமிடெட் 1017 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 5 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்டு ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து டைவர்சிஃபைட். இந்த வருஷம் ஆல்ரெடி 3 ரூபா 60 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு 3லேருந்து 4 டிவிடெண்ட் தருவாங்க வருஷத்துக்கு. செஞ்சுரி என்கால் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 525, 6 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 10 ரூபா டிவிடெண்டு போன வருஷம் கொடுத்துருக்காங்க. மானார் கேஸ் லிமிடெட் 1329 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 6 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து எல்பிஜி, சிஎன்ஜி சப்ளையராக இருக்காங்க. போன வருஷம் 12 ரூபா டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 12 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க. மாநகர் கேஸ். தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் 75 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 6 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 1 ரூபா 20 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பெட்ரோ கெமிக்கல். அடுத்து பிரமல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 985 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 6 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 10 ரூபா டிவிடெண்டு போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஜாக்சன் பால் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் 228 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கும் 6 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. இவங்களும் 5 ரூபா டிவிடெண்டு போன வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 இருந்தால் 2 மாற்றிருக்காங்க. ஸோ 5 ரூபா டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதை விட குறைவாக இருக்கும். ஹெச்பி ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 92 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 7 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 1 ரூபா 50 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. சோமெனி செராமிக்ஸ் லிமிடெட் 428 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 7 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 3 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்துஸ்தான் காம்போசைட் லிமிடெட் 423 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 7 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட்டு 2 ரூபா டிவிடெண்டு போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. மொரார்கா ஃபைனான்ஸ் லிமிடெட் 119 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 8 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 6 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க மொரார்கா ஃபைனான்ஸ். ஆந்திரா பேப்பர் லிமிடெட் 76 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 8 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 10 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஸ்டாக் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதை விட குறைவாக தான் இருக்கும். பேங்க் ஆஃப் இந்தியா லிமிடெட் 117 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 9 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் 2 ரூபா 50 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃப் இந்தியா. கேபிஆர் மில் லிமிடெட் 1078 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 9 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 2 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தருவாங்க நம்ம கேபிஆர் மில். சூப்பர் சேல்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 916.
12 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 7 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. லூபின் லிமிடெட் 2076 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 14 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 8 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட் 25 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 15 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. 30 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிவிடெண்ட் தருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் சவுத் இந்தியன் பேங்க். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டேல் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக் லிமிடெட் 14 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 15 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 10 பைசா டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. சாந்தார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 382, 22 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 3 ரூபா 25 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரிசக்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 141 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 2 கோடி 50 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்துருக்கு. கொடுத்தது டாம் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட். அடுத்து அவென்டல் லிமிடெட் 117 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 17 கோடியே 70 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். என்பிசிசி இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 97, 130 கோடியே 58 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சது. இந்த காலனி இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி நிறைய முக்கியமான நியூஸ் இருந்துச்சு. பயனுள்ளதாக இருந்தால் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல காலனியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.